இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், எனக்கு அதுக்காக கடன் தேவைப்படுது. இப்போ இது ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இதே ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறேன், அதற்காக நான் கடன் வாங்கிட்டு போய் பண்ணுறேன். ஒரு பர்பஸ் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இதில் இந்த வீடு கட்டுறங்கிறது நமக்கு அந்த கடனால லாபம், இது லாபத்திற்கான கடன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஆரோக்கியம் சம்பந்தம் ஆப்ரேஷனுக்காக நான் ஒரு கடன் வாங்குறேன்னா அது லாபத்திற்கான கடன் இல்லை, லாபம்னு பார்க்க வேண்டாம், நம்ம ஆரோக்கியம் கிளியர் ஆகிறதுக்காக. ஆகிறதுக்கு. கண்டிப்பாக. ஆனால் அதை என்ன பண்ணணும், அது அந்த ஆரோக்கியம் சரியானதுக்கப்புறம் இதை கட்டுவதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி வச்சுக்கணும் இல்லையா? கரெக்ட். அப்போதானே அவங்களால அதிலிருந்து மீள முடியும். கரெக்ட். அப்போது கடன் எங்கேருந்து உருவாகுதுன்னா வருமான குறைபாடிலிருந்து உருவாகுது. இப்போ வருமானம் போதுமான அளவுக்கு இல்லாத போது, ஆனால் என்னுடைய வசதி வாய்ப்புகளை நான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுருக்கிறதுனால 11ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ 2 10ல், ஆனால் 11 அதிகமாக எதிர்பார்ப்பு, இது ரெண்டும் சேர்ந்து தான் கடனாக மாறுது. இன்னும் நம்ம ஒவ்வொரு லக்னங்களுக்கும் எடுத்துக்கலாம். இப்போது யதார்த்த வாழ்க்கையில் ஒரு தேவையற்றது அப்படின்னு 2ஆக பிரித்தாலும் ஒவ்வொரு லக்னங்கள் போகும்போதும் கடன் இந்த காரணங்களுக்காக தான் அவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்குது இல்லையா? இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த மேஷ லக்னத்தை பொறுத்தளவில் நம்ம மேஷம் அப்படிங்கிறத நீங்கள் ராசியாகவும் எடுத்துக்கோங்க, லக்னமாகவும் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம். லக்னம் மாறும், வளரக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இந்த மேஷ லக்னத்திற்கு இந்த கடன் எதனால் உருவாகும்? ஜாதகரினுடைய முயற்சியால் தான் அந்த கடனை உருவாகுது அப்படின்னு வச்சுக்கலாம். செவனேன்னு இருக்கவே மாட்டார், இவரால் செவனேன்னு இருன்னா கூட இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன்னு அதனால் கடனை வாங்கி அதை அதிகப்படுத்திக்குவாரே தவிர அந்த கடனை குறைப்பதற்கான சூழ்நிலைகளையோ முயற்சிகளையோ இவர் எடுக்க முடியாது. அப்போ அந்த கிரகங்களே அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தான் கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.